கல்யாணம் முடிக்க போகிறப்ப வர்றப்ப பொம்பளை பிள்ளைய அந்த இருக்கிற பணிவு நாளாக நாளாக என்ன ஆயிடுது பார்த்துருக்கீங்களா? கல்யாணம் முடிச்சு உள்ளே வர்றப்ப பாருங்கள், அத்தான் ஆசீர்வாதம் பண்ணுங்க தான், நீங்கள் தான் எனக்கு தெய்வங்க தான், அத்தான் குங்குமம் வச்சு விடுங்க தான், இப்படி வச்சு விடாரு. தாலியை எடுத்து வீட்டுக்காரர் நினைப்பார், தங்கமான பொண்டாட்டி கிடைச்சா அப்படி கிடைக்கணும்டா. அவ்வளோதான். எவ்வளவு நாளைக்கு இந்த வண்டி ஓடும்னு நினைக்கிறீங்க? கல்யாணம் ஆகி ஒரு வருஷத்தில் 1 வருஷம் ஆகுதுன்றதை எப்படி கண்டுபிடிக்கலாம் தெரியுமா? ஏங்க தான் அந்த பேப்பரை கொஞ்சம் எடுங்க தான். இது கல்யாணம் முடிச்சு 1 வருஷத்தில். 2 வருஷம் கழிச்சு, ஏங்க பேப்பரை எடுங்க. 5 வருஷம் கழிச்சு, பேப்பரை எடுக்க சொல்கிறேன்ல. 10 வருஷம் கழிச்சு, டே உங்கள் ஒப்பாக்கு என்ன காதா கேட்கல, இந்த பேப்பரை எடுத்துகிட்டு வர சொல்கிறேன். 15 வருஷம் கழித்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள்லாம் எந்த ஏரியாவில் இருக்கீங்கன்றதை நீங்கள் கணக்கு போட்டுக்க வேண்டியதுதான். புதுசாக கல்யாணானவங்கெல்லாம் அத்தான் அவங்க தான் இல்லைங்க தான். நாளாக நாளாக அதிகாரம் அப்படியே அந்த பக்கம் போகுது. இன்றைக்கெல்லாம் நாங்கள் படிக்கிறப்ப 5 வயசில் தான் பள்ளிக்கூடத்துக்கு போனான். ஓட்ட ஸ்லேட்டு, கல் ஸ்லேட்டு, தகர ஸ்லேட்டுன்னு 2 வகையான ஸ்லேட் இருக்கும். அதில் தகர ஸ்லேட்டு கொஞ்சம் விலை கூட. அதனால் எங்கள் அப்பா அந்த கல் ஸ்லேட்டு தான் வாங்கி கொடுப்பாரு. அது உடஞ்சிரும், இந்த மூளையில் உடஞ்சிருக்கேன். அது ரொம்ப வசதியாக இருக்கேன் பிடிச்சி கொண்டு போகிறதுக்கு, பேக் மாதிரி. அது ஒன்று தான் எங்களுக்கு படிப்பு ஆயுதம். அந்த ஒரு ஸ்லேட்டை கொண்டுக்கிட்டு ஏபிசிடி கொப்பையும் தாடி வந்தா வாடி வராட்டி பாடி 1ஆம் கிளாஸு இப்படி போனோம் பள்ளிக்கூடத்துக்கு. 5 வயசு எப்படி ஆயிடுச்சுன்னு கிராமத்தில் எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, கையை அப்படி சுற்றி காதை தொடணும். அப்படி தொட்டுட்டான்னா அவனுக்கு 5 வயசு கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்படி பள்ளிக்கூடத்தில் சேர்த்த போய் 2 வயசு அவனை கொண்டு போய் உட்கார வச்சுருக்கானுங்கய்யா. ப்ரீ கேஜி. அவன் காலையில் எந்திரிக்கிறதே 9 மணிக்கு தான் எந்திரிப்பேன். அவனை 7:30க்கெல்லாம் பஸ் வந்துருச்சு, பஸ்ஸு எதிரா எதிரா பள்ளிக்கூடத்துக்கு போனேன். எந்திரி பல்லு இவன் விளக்காட்டி இவன் உள்ள கையை விட்டு விளக்கி விட்றாங்க. துப்பு துப்பு துப்புடா, இட்லி சாப்பிட வேணும் அப்படிங்கிறப்போ ஒரு காய் இட்லி உள்ளே போகுது, பாதியை துப்புறேன். யூனிஃபார்மு, சாக்ஸு, டை, ஷூவு, அது இதெல்லாம் மாட்டி 2.5 வயசு பையன் அந்த இருக்கேன். முதுகில் ஒரு பையன் மாட்டி, பஸ் வந்துருச்சு போயிட்டு வரியாமான்னு மாதம் 10,000 ரூபா கொடுத்து பிள்ளைய நரகத்துக்கு அனுப்புகிறான் ஐயா. அது அங்கே போய் உட்காந்து என்ன பண்ணுதுன்னா, டீச்சரு ரிங்கா ரிங்கா ரோசஸ் ரிங்கா ரிங்கா ரோசஸ் படுத்துட்டேன். அவ்வளோதான், ஒரு வரி தான். மாதம் 5,000 ரூபா, 5 மாதம் 25,000 ரூபா கட்டியிருக்கேன். அவங்க அப்பன் என்ன படிச்சிருக்கான்னா, ரிங்கா ரிங்கா ரோசஸ்ன்னு ஒரு வரி மட்டும்தான். நாட்டில் களையப்பட வேண்டியது ஜாதி மத மோதலா, பணத்தின் மீது காதலா, அல்லது அதிகார போதையா? ஐயா, காதல்னா என்னன்னு தெரியுங்களா? என்னம்மா திடீர்னு இப்படி ஒரு கேள்வியை மேடையில் வச்சு என்னை கேட்ட? காதல் என்பது ஒரு குறிப்பிட்ட பருவத்தில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் வரக்கூடிய ஒரு இயல்பான உணர்வு. காதல் என்பது என்னன்னு தெரியுங்களா? காதல் என்பது கெட்ட வார்த்தை அல்ல, அது அனைவரது மனதையும் தொட்ட வார்த்தைங்க ஐயா. ஐயா, இப்படி காதல் செஞ்சா இந்த சமுதாயம் ஏத்துக்குதுங்களா? ஒரு பெத்தவங்க தாம் பிள்ளை காதல் செய்யுதே அப்படிங்கிற ஆதங்கத்தை விட, தாம் பிள்ளை தாழ்ந்த ஜாதிக்கார பையனை காதலிக்கிறாளே அப்படிங்கிற ஆதங்கம் தானே இன்னைக்கு அதிகமா இருக்கு. இந்த காதல்ல கூட இன்னைக்கு ஜாதி மதவெறி தாங்க ஐயா நல்லா மோதலா இருந்துட்டு இருக்கு. இதுக்கு தான் ஒரு காதலன் அழகா பாடினா, காதல் என்றால் ஆழம் தானா, விழுந்தால் எழுவது கடினம் தானா, காதலர்கள் வேலை தவிப்பது தானா, கையவர்கள் வேலை பிரிப்பது தானா, லைலா மஜ்னு மறைந்தார் என்றால் புதைந்ததந்த உடல்கள் தானா, சிரிக்கும் அவர்கள் ஞாபகம் வந்தால் வாழ்வதந்த காதல் தானா, காலம் கூட மாறும் தானா, காதல் அழிவதில்லை தானா, காலம் கூட மாறும் தானா, காதல் அழிவதில்லை தானா, உலகம் உள்ள மட்டும் காதல் வாழ்வது மெய்தானா, என் மனசில் நீயே தானா, உன் மனசில் நானே தானா, நம் மனசில் காதல் தானா, சொல்லன்பே உண்மைதானா.
காதல் செஞ்சா இன்னைக்கு எந்த பெத்தவங்க ஏத்துக்கிறாங்க? அதுக்கு தான் ஒரு கவிஞர் அழகா சொன்னாரு, செத்து செத்து பிழைக்கிறது ஜாதி வெறியர்களின் ஊரில் காதல் அப்படின்னு. இன்னொரு கவிஞர் அழகா சொன்னாரு, காதலியின் பிள்ளை காதலனை பார்த்து மாமா என்று அழைத்தது ஜாதி வெறியர்களின் செயலான்னு சொன்னாரா இல்லைங்களா? இதுக்கெல்லாம் முக்கிய காரணமே இந்த ஜாதி மத மோதல் தாங்க. ஐயா, நான் இன்னைக்கு இவ்வளோ ஆதங்கமா பேசிக்கிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் கடந்த 5 வருஷமா நானும் என்னோட குடும்பமும் அனுபவிக்கிற சித்திரவாதை. அதுவும் குறிப்பா இந்த ஜாதி மத வெறியால சிக்கி பாடா பட்டுக்கிட்டு இருக்கோங்க. எப்படி தெரியுங்களா ஐயா, எங்க அப்பா அம்மா எந்த தப்பும் செய்யல, பொய் சொல்லல, யார் பணத்தையும் அபகரிக்கல, திருடல, கொலை பண்ணல. எங்க அப்பா அம்மா செஞ்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதாங்க, தான் பெத்த பிள்ளைங்க நல்லா இருக்கணும், தான் பெத்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லி கலப்பு திருமணம் செஞ்சு வச்சாங்க. இதுதாங்க பண்ணாங்க தன்னுடைய 2 பிள்ளைகளுக்கு. எங்கள் வீட்டில் மொத்தம் 3 பொம்பளை பிள்ளைங்க, நான் தான் கடைசி பொம்பளை பிள்ளை. எனக்கு முன்னாடி 2 அக்காங்க இருக்காங்க. 2 பேருக்குமே ஆசைப்பட்ட மாதிரி கலப்பு திருமணம் என் பெற்றவங்க செஞ்சு வச்சாங்க. ஆனால் அந்த ஒரே காரணத்துக்காக இன்னைக்கு எங்கள் சொந்த பந்தம் யாருமே எங்கள் கூட உறவில் இல்லைங்க, யாருமே பேசுறது இல்லை. இதில் இன்னொரு கொடுமையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்காங்க, எங்கள் அக்கம் பக்கத்தினருக்கும் யாருக்கூடயும் எங்களுக்கு பேச்சுவார்த்தை கிடையாது. எங்க 2 வீடு இருக்குன்னா இடையில வந்து பாத்தீங்கன்னா ஒன்று முள்ளு வேலி போடுவாங்க, இல்லாட்டி கம்பி வேலி போடுவாங்க. எங்க பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன வேலையை தெரியுங்களா போட்டாங்க? சிமெண்ட் ஓடு இருக்கு தெரியுங்களா, அந்த சிமெண்ட் அட்டையை வச்சு அவங்க வீட்டு எங்க வீட்டையும் மறைச்சிக்கிட்டாங்க. அதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? அவங்கெல்லாம் எங்க முகத்துல முழிக்க மாட்டாங்களாம். ஏன்னா நாங்க எங்க வீட்டுல கலப்பு திருமணம் செஞ்சிருக்காங்களாம். அவங்க எங்க முகத்துல முழிச்சா நாளைக்கு அவங்க பிள்ளைங்களும் கலப்பு திருமணம் செஞ்சுக்குவாங்களாம். ஏங்க இன்னைக்கு கலப்பு திருமணம் செஞ்சு வைக்கணும் அப்படின்னு நினைக்கிற பெத்தவங்களுக்கு கூட இது எவ்வளோ பெரிய அடிங்க. ஒண்ணுமில்லைங்க, அழகா ஒரு கவிஞர் சொல்லுவார், எப்படி தெரியுங்களா? முத்துசாமி முதலியார் நகரில், சிதம்பரம் செட்டியார் தெருவில், ஆசாரி மண்டபத்தில் நடக்கும் கவிதை போட்டிக்கு பெயர் சாதிகள் இல்லையடி பாப்பா. இன்னைக்கு இப்படிதாங்க போய்கிட்டு இருக்கு நம்ம நிலவரம். அதனால தாங்க ஏன் சொல்றேன், நம்ம நாட்டில் உடனடியாக களையப்பட வேண்டியது இந்த ஜாதி மத மோதலின். ஐயா, முத்துக்கு முத்தாகன்னு ஒரு அழகான பாட்டு இருக்கு, அது நான் பண்ண நல்லா இருக்காது ஐயா, அதை பாடி காட்டுங்க கொஞ்சம். அருமையான பாட்டு அது. அன்பு சகோதரர்களில் நம்ம கண்டசாலாங்கிற ஒரு பாடகர் பாடின ஒரு அண்ணன் தம்பி பாசத்துக்கான பாட்டு அது. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, அன்பாலே இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக, ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமடா, 4 கால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா, ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா, 100 ஆண்டு வாழ வைக்கும் மாறாத பாசமடா, முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, அன்பாலை இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக. கண்டசாலா பாருங்க. இப்படி இருக்கணும் அண்ணன் தம்பி பாசம். விலங்குகள் தான் ஐயா உணவுக்காக ஒன்று அடித்து வாழும். ஆனால் பணத்தின் மீது கொண்ட காதலால் அண்ணனை தம்பி வெட்டுறான், தம்பி அண்ணன் வெட்டுறான். எங்கேயா போய்கிட்டு இருக்கு நம்ம சமுதாயம்? எனக்கு முன்னாடி பேசின ஐயா சொன்னார், கோடை விடுமுறை விட்டால் பசங்களை ஹிந்தி கிளாஸ் அனுப்புகிறாங்க, இங்கிலீஷ் கிளாஸ் அனுப்புகிறாங்க, கம்ப்யூட்டர் கிளாஸ் அனுப்புகிறாங்க. இது காட்டுறது அவங்க அதிகாரம் இல்லவே இல்லை ஐயா. இதெல்லாம் அவங்க செய்யறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பின்னாடி இதெல்லாம் படித்தா அவனுக்கு யூஸ் ஆகும், பையன் நல்லா சம்பாதிப்பான்ற பணத்தின் மீது கொண்ட காதல் தான் ஐயா காரணம். ஒரு அம்மா தன்னோட பையனை சின்ன வயசில் கொண்டுட்டு போய் ஒரு சிறுவர் பள்ளியில் சேர்த்துடுறாங்க. அங்கே அவனுக்கு புக்கில் இருக்க எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. படிக்கிறான், நல்லா படிக்கிறான். 10th ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்கிறான், 12th ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்கிறான், காலேஜில் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறான். இதை முடிச்சுட்டு அவன் வெளி உலகத்துக்கு வரான் ஐயா. அவனுக்கு வாழ தெரியல. ஒரு சண்டையில் அவனை அடிச்சு போட்டுடுறாங்க. ஃபோன் பண்ணி கேட்குறான் ஆசிரியருக்கு. அதுக்கு அந்த ஆசிரியர் சொல்கிறாரு, ஏன்டா புத்தகத்தில் படித்தது எல்லாத்தையும் அவனா வாழ்க்கையில் யூஸ் பண்ணுவானாடா, எல்லாத்தையும் விட்டு கொடுத்து தாண்டா வாழணும்னு இறுதியாக ஒரு கருத்தை சொல்லி நிறைவு செய்கிறான். ஒரு படத்தில் ஒரு வரி, 5000 கோடி கடன் வாங்கின ஒரு ஓனர் என்னால் அந்த கடனை கட்ட முடியலன்னு சாதாரணமாக சொல்கிறான். அதுக்காக அவனும் தற்கொலை பண்ணிக்கல. 5000 ரூபாய் கடன் வாங்கின ஒரு விவசாயி அந்த கடனை செலுத்த முடியாமல் வட்டி மேலே வட்டி ஏறி பூச்சி மருந்து குடிச்சு சாவுறானே. இதுக்கு காரணம் பணத்தின் மீது கொண்ட காதல் தான்யா. பணத்தை பற்றி ரொம்ப அற்புதமான பேச்சு. இந்த 6-7 மாதமாக தமிழ்நாட்டில் நடந்ததை 2 வரியில் சொல்லப்பா அப்படின்னு ஒரு ஆள்கிட்ட கவிதை கேட்டாங்க. நிறைய பேர் எழுதி கொடுத்தாங்க. ஆனால் ஒரு கவிதைக்கு பரிசு கிடச்சிச்சு. 2 வரி. சேர்த்தேன் கைது செய்தார்கள்,
கொடுத்தேன், விடுதலை செய்தார்கள். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. தாழ்ந்த குலத்தை சேர்ந்த நந்தனாரு ஈஸ்வரனை பார்க்கறதுக்காக சாமி கும்பிட்றதுக்காக வராரு. அப்போ நீங்க தாழ்ந்த சாதியை சேர்ந்தவங்க நீங்க உள்ள கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. உடனே அதுக்கு நந்தனார் கேட்கிறாரு, சிவனே ஈஸ்வரா, உன்னை கும்பிடணும்னு எனக்கு ஆசையா இருக்கு, நான் வெளியில இருந்தே கும்பிட்டுக்கிறேன், ஆனா உன்னை பார்க்க முடியாம உன்னுடைய நந்தி என்னை மறைக்குது, அந்த நந்தி என்னை மறைக்குது ஈஸ்வரா, நான் உன்னை கும்பிடணும்னு ஆசைப்படுறேன்னு வேண்டாரு. அப்போ அதுக்கு ஈஸ்வரன் சொல்றா, நந்த என்ன கும்பிடணுமா நந்தி, நீ கொஞ்சம் நவுந்துக்கோன்னு சொல்றாரு. அப்போ அந்த நந்தி லேசா இப்படி தலையை திருப்புது. இன்னைக்கும் சிதம்பரத்தில் நந்தி தலையை திருப்பின மாதிரி தான் இருக்கும். அப்போ அந்த நந்தி தலையை திருப்பின அந்த கேப்ல சிவனை பார்த்து அவர் கும்பிட்டு ஆனந்தப்படுறாரு. நான் கேட்குறேன், அந்த ஈஸ்வரன் நந்தியை நவுந்து நந்தனுக்கு காட்டு என்னன்னு சொன்ன அந்த ஈஸ்வரன், நந்தா நீ உள்ள வந்து என்ன கும்பிடுன்னு ஏன் சொல்ல மறுத்துட்டாரு? ஐயா, இறுதியே ஒரு கதையை சொல்லி நான் என்னுடைய பேச்சை நிறைவு செஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். எங்கள் ஊரில் ஒரு வேலைக்காரியமாக இருந்தாங்க. அவங்க முதலாளி வீட்டில் நிறைய முயலாக இருந்தது. உடனே இவங்க அந்த முதலாளி அம்மா அந்த வேலைக்காரி அம்மா கிட்ட, அம்மா எனக்கு அந்த முயலை கறி சமைச்சு கொடுன்னு சொல்லியிருக்காரு. உடனே இந்த அம்மா அந்த கறியை வறுத்து எடுத்து வைக்கும்போது அந்த நாக்கில் பசங்கும் போது ஒரு காலை எடுத்து தின்னுடுத்து. யார்? இந்த அம்மா. உடனே அந்த முதலாளி சாப்பிடும்போது, என்னம்மா 3 கால் தான் இருக்குது, மயிலுக்கு 4 கால் ஆச்சு, எங்கே ஒரு காலுன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு இந்த அம்மா சொல்லியிருக்கு, இந்த அம்மா, நான் பிடிச்ச மயிலுக்கு 3 கால் தான் இருக்கு. உடனே இல்லை நீ ஏதோ செய்கிறன்னு சொல்லி அந்த ஊரில் ஒரு பெரிய மனுஷன் இருந்தார். அவர்கிட்ட போயிட்டு, இந்த மாதிரி இந்த அம்மா இந்த மாதிரி ஒரு காலை காணும் கேட்டதுக்கு இந்த அம்மா, நான் பிடிச்ச மயிலுக்கு 3 கால் தான் இருக்குது, இது என்னன்னு பார்த்து சொல்லுங்க ஐயான் இருக்காரு. அதுக்கு அந்த பெரிய மனுஷன் 6 5 கணக்கெல்லாம் கரெக்டாக போட்டு, மயிலுக்கு 4 கால் தான், இந்த அம்மா ஒரு காலை திருடி இருக்கு, இந்த அம்மா திருடி தான்ட்டார். உடனே இந்த அம்மா நீ நான் அந்த தெருவு தானே தலைவர், நான் இந்த ஊருக்கே தலைவர், நாட்டமக்காரர் இருக்காரு, அவர்கிட்ட போய் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிச்சு. இந்த அம்மா என்ன சொன்னாங்களோ, இந்த அம்மா என்ன தந்தாங்களோ அது நமக்கு தெரியல. அவரு தீர்ப்பு தராரு, முயல் சமைக்கப்பட்டது உண்மை, முயலுக்கு கால்கள் இருப்பது உண்மை, முன்னாடி 2 காலு பின்னாடி 2 காலு ஆக மொத்தம் 3 காலுன்ட்டாரு. நான் சொன்னது எங்க ஊர்ல நடந்த வேலைக்காரி அம்மா கதை. இப்படி கணக்கை தப்பா நீங்க போட மாட்டீங்கன்னு நம்புறேன். ஏன்னா பெரியாரை படித்த நீங்கள், அண்ணாவை வாசித்த நீங்கள், கலைஞரை சுவாசித்துக் கொண்டிருக்கும் நீங்கள் நல்லதொரு தீர்ப்பை தருவீர்கள் என்று நம்பி இடம் சார்கிறேன். நன்றி. பாபு ஜெகஜீவன் ராம் அப்படிங்கிற ஒரு பெரிய அரசியல் தலைவர், அவர் ஒரு சிலையை திறந்து வச்சுட்டாரு அப்படின்னு திறந்து வச்சுட்டு அவர் போனதுக்கு பிற்பாடு அந்த சிலையை ஒரு 10 பொம்பளைகளை விட்டு கழுவிருக்கான். என்னடான்னு கேட்டால், ஜெகஜீவன் ராம் தாழ்ந்த ஜாதியை சேர்ந்தவர், அவர் அந்த சிலையை தொட்டதுனால சிலைக்கு தீட்டுப்பட்டிருக்குன்னு சொல்லி இவ்வளவு வளர்ச்சி அடைந்த ஜனநாயக நாடான இந்தியாவில் நடந்த சமாச்சாரம், ஒரு சிலையை கழுவிட்டு அதில் தீட்டு பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி ஜாதி இன்னைக்கு நம்ம வேரில் ஊண்டி போயிருக்கு அப்படின்னு ரொம்ப ஆதங்கப்பட்டாங்க. 3 விதமான தலைப்பு: ஜாதி மத மோதலா, பணத்தின் மீது காதலா, அதிகார போதையா. 10 மணிக்கு ஒரு வண்டி எடுக்கணும், அது கார்ப்பரேஷன் வண்டி, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம். 10:05க்கு யார் எடுக்கணும்னா தனியார் வண்டி. அப்போ அந்த தனியார் பஸ்காரன் அப்படியே சொல்கிறேன், விழுப்புரம் டு திருச்சி, விழுப்புரம் டு திண்டிவனம் தனியார் வண்டி. அப்போ அந்த 10:05க்கு பிறப்புற தனியார் வண்டி கார்ப்பரேஷன் டிரைவர் அப்படியே பார்க்குறாரு, டிக்கெட்லாம் ஏற்றாத, நம்மள்கிட்ட தள்ளி விட்டுரு, ஏன்னா உனக்கு டிக்கெட் ஏற்றினாலும் ஏற்றாட்டியும் உனக்கு சம்பளம் வந்துடும், நான் கலெக்ஷன் பேட்டா வச்சு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு டக்குன்னு டிரைவரை செட் பண்ணுறதுக்கு ஆளுக்கு ஒரு 100 ரூபாயை வெட்டுறேன். டிரைவரு, இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, வேற ஆளை பாரு. டக்குன்னு ஆஃபீஸுக்கு போய் டைம் கீப்பரை பிடிக்கிறேன். வண்டியை டிரைவரும் கண்டக்டர் பெரிய ஹரிச்சந்திரனுக்கு பிறந்த தம்பியை மாதிரி பேசுகிறாங்க, கொஞ்சம் சொல்லுங்கள் டைம் கீப்பரு. அதெல்லாம் நான்லாம் வாங்குறது இல்லைங்க. நேராக பிரான்ச் மேனேஜர்கிட்ட போகிறேன், என்ன 10:05க்கு சொன்னால் கேட்க மாட்டேங்க, எப்போ எடுக்கணும் அதை மட்டும் சொல்லு. டக்குன்னு டிராயரை திறக்கிறேன், உள்ளே போகுது. ஒரு டிக்கெட்டு கூட கார்ப்பரேஷனில் ஏறல, தனியார் வண்டியில் ஏற்றுறேன், போயிடுச்சு. ஒரு வண்டியை 5 நிமிஷம் எடுக்க வைக்கக்கூடிய ஆற்றல் கூட
பணத்துக்கு அவ்வளோ பெரிய ஆற்றல் இருக்குது. அவன் 2-3 பேர் மடங்காமல் இருந்தால் கூட பெரிய இடத்துல கொடுத்து காரியத்தை சாதிச்சு விட்றானே. இது இப்போ நடந்ததை போய் நான் சொல்லலாமா வேணாமா? கீழே இருந்து என்னென்னமோ பண்ணி பார்த்தான், முடியலையே. பணத்துக்கு அவ்வளோ ஆற்றல் இருக்கியா? யார் சொல்கிறா? பணத்தின் மீது காதல்னு. 2 விவசாயி இருக்கான். ஒருத்தன் என்னென்னமோ விவசாயம் பண்ணி பார்த்தான், எல்லாத்துலேயும் நஷ்டமாயிருச்சு. கஞ்சாவை போட்டேன், கஞ்சாவை பயிரிட்டேன். கஞ்சா பயிரிட்டவன் நெஞ்ச நிமித்திக்கிட்டான் நடக்க முடியும்? மாட்டினா உள்ளே போயிடணும். உள்ளே போய் 6 மாதம் இருந்தேன். யார்? கஞ்சா போட்டவன். திருப்பி எப்படியோ காசை கொடுத்து ஜாமீனில் வந்துட்டான். யார்? கஞ்சா பயிரிட்டவன். ஜாமீனில் வந்த பிறகு அவன் வெளியே வரல, வீட்டுக்குள்ளே ஜெயிலேயே இருந்த மாதிரி இருந்தேன் ஒரு 2-3 மாதம். அதுக்கப்புறம் 18 வருஷம் நடக்குதியா வழக்கு. அப்போ போய் இலையை மோந்து பார்க்குறேன், கஞ்சாவோட குணமே போயிருச்சு. உடனே மோந்து பார்த்துட்டு, அவர் பயிரிட்டது கஞ்சா அல்ல, சாதாரண பயிர் தான். எனவே கஞ்சா பயிரிட்டவரை விடுதலை செய்கிறேன். ஆனால் நெல் பயிரிட்டவன் இருக்கான் பார்த்தீங்களா, அவனுக்கு சில சமயம் நஷ்டம் வரலாம், மழையினால் அவனுக்கு லாபம் கிடைக்காம போயிடலாம், அவன் கடனை கூட அடைக்க முடியாமல் போயிடலாம். ஆனால் அவன் சொந்த நிலத்தில் மக்களுக்கான பயிர் செய்தவன், அவன் விவசாயம் தோல்வி அடைந்தால் கூட கம்பீரமாக ரோட்டில் நடக்க முடியும். காரணம், அவன்கிட்ட நியாயம் இருக்கு. ஆனால் அநியாயம் செய்பவர்கள் தான் ஒளிந்து கொண்டிருப்பார்கள். நியாயத்தின் பக்கம் இருப்பவர்கள் மக்களோடு தான் இருப்பார்கள் என்பதை நம்ம கண்கூட இப்போ நம்ம பார்க்கலையா? இது எதை காட்டுதியா? ஒரு அதிகாரம் இருந்தால் எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம் அப்படின்ட்டு யார்? அதிகார வெறியேன்னு பேசுனாங்க. ஒரு மனுஷன் எந்த இடத்துல தெரியுமா மாற்றேன், மற்ற எல்லாத்தையும் நம்ம ஜமாளிச்சிடலாம்யா. பணக்கார வெறி, பணக்கார ஏழையானா திருந்திடுவான். அதிகாரி திரும்ப ரிட்டையர் ஆகிட்டான்னா அவனுடைய அதிகாரம் பறி போயிடுச்சுன்னா திருப்பி அடுத்த அதிகாரம் வர வரைக்கும் பேசாமல் இருப்பான். மனம் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆனால் யாரை தெரியுமா திருத்த முடியாது? ஆரம்பத்திலிருந்து நீ இந்த வேலை செய்வதற்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறாய் என்று ஜாதி முத்திரை குத்தப்பட்டு அதிலிருந்து மீள முடியாமல் இருக்கின்ற அந்த ஜாதி மத மோதல்கள் தான் இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குன்ட்டு யார் பேசுனாங்க? ஜாதி மத மோதலேன்ட்டு. குஜராத்தில் ஒரு +2 கொஸ்டினில் கேள்வி கேட்டிருக்கான். நான் சொல்லலை, 2004 தினமணி ஏப்ரல் 24ஆம் தேதி வந்த பத்திரிக்கையில், தினமணி பத்திரிக்கையில் இருக்குது. இங்கிலீஷ் செகண்ட் பேப்பரில் கேட்குறான் கேள்வி. இஃப் யூ டோன்ட் லைக் தம் கில் தம், கம்பைன் த சென்டென்ஸ். ஒருத்தனை உனக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னால் அவனை கொன்றுவிடு. ஆங்கிலம் 2ஆம் தாளில் கேள்வி கேட்குறான். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாகரிக உலகம், அறிவியல் முன்னேற முன்னேற ஜாதி மத வேறுபாடுகள் ஒழியும். அந்த ஜாதி மத வேறுபாடுகள் தான் மனிதனுடைய உடலில் நஞ்சாக இன்று கலந்து மிகப்பெரிய மாற்றத்துக்கெல்லாம் தடையாக இருப்பது. பணத்தின் மீது காதல் அல்ல, அதிகார போதை அல்ல, ஜாதி மத மோதல்கள் தான் இன்று மனிதனை மிகப்பெரிய குற்றவாளிகள் ஆக்குகிறது. அதனால்தான் டாக்டர் கலைஞர் அவர்கள் சொன்னார், ஜாதி என்னும் சனி பித்து தொலைந்து விவேகம் என்னும் வெள்ளி முளைத்தால்தான் ஞாயிறு என்ற விடியல் பிறக்கும் என்று. ஜாதி என்ற பித்து தொலைந்து, ஜாதி என்ற சனி தொலைந்து விவேகம் என்ற வெள்ளி முளைத்தால்தான் ஞாயிறு என்ற விடியல் பிறக்கும். எனவே ஜாதி மத மோதல்கள் ஒளிந்தால்தான் இந்த சமுதாயம் உருப்படும் என்று சொல்லி, நாட்டில் உடனடியாக களையப்பட வேண்டியது ஜாதி மத மோதல்களே, ஜாதி மத மோதல்களே என்று சொல்லி, ஜாதி மதமற்ற ஒரு சமுதாயத்தை, ஜாதி மத வெறியற்ற ஒரு சமுதாயத்தை, சமத்துவமான ஒரு சமுதாயத்தை உருவாக்குவோம் என்று இந்த அருமையான பேச்சரங்கத்தின் நிறைவாக முடிவாக சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திண்டுக்கல் லியோனி.